இந்த பக்கம் சூப்பரா இருக்குடா. இங்கிட்டு உங்க வீடு, அங்கிட்டு பாட்டி வீடு, கரெக்டா இது பண்ணிருக்கடா நீ. பாலாதாத்தா வீடு கனெக்ட் பண்ணதா? நீ வேற என்னடா, அது ஆப்போசிட்ல தானே வருது, அதனால ஒரு பிரச்சனை இல்லை. இங்க பக்கத்துல இருக்கனால இங்கிட்டு கார்டன் மாதிரி போட்டு ரெடி பண்ணிட்டேன். இங்கிட்டு தான் நான் மெயின் டோர் வச்சிடலாமா அப்படின்னு நினைச்சேன். அப்புறமா ரகு தான் சொன்னா, இல்லைண்ணே நம்ம அந்த சைடு வச்சுக்கலாம், இந்த சைடு வந்து கார்டன் மாதிரி ரெடி பண்ணுவோனே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி நானும் அப்படி போட்டாச்சு. சரிடா, நல்லா இருக்கு, சூப்பரா ரெடி பண்ணிருக்கீங்கடா. மாமா சொல்லிட்டு இருந்தாரு, எல்லாமே ரெண்டு பேரும் அவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு விருப்பப்படி கட்டிக்கோங்கடா அப்படின்னு சொல்லியாச்சு. அவங்க விருப்பப்படி தான் எல்லா டிசைனிங் எல்லாமே பண்ணுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு மாமா. ஆமாண்டா சூர்யா. என்னவா அந்த சாருக்கு அங்கிட்டு திரும்பி நிற்கிறாரு? வேற ஒன்றும் இல்லை, கில்ட்டியா இருக்கான். ஐயோ என்னால முடியலடா, ஒவ்வொருத்தரையும் சமாதானப்படுத்திருக்கல. நான் சொல்லிட்டேன், சொன்னதுக்கு அப்புறம் திருப்பி திருப்பி இப்படியே பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும் பார்த்துக்கோங்க. அப்புறம் எனக்கும் பேசாம இருக்க தெரியும். நீ ஒரு நாள் தான் பேசாம இருப்ப, அப்புறம் நான் எத்தனை நாள் பேசாம இருப்பேன்னு எனக்கே தெரியாது. தப்பு பண்ணவங்க தான் கில்ட்டியா இருக்கணும், தப்பு பண்ணாதவங்க எது கில்ட்டியா இருக்கணும்? தப்பு பண்ணவங்களே தைரியமா சுத்தும் போது. நானும் சொல்லிட்டேன்டா, சொன்னதுக்கு அப்புறம் திருப்பி திருப்பி இது பண்ணிட்டு நாம என்ன செய்யுது? டேய் என்னங்கடா இப்படிலாம் பேசுறீங்க? என்ன ராஜா, என்ன ராஜா, நானும் சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். எதுக்கு நீ கில்ட்டியா இருக்க? ஃபர்ஸ்ட் உனக்கு எத்தனை தடவை கூப்பிட்டு வருது நானு, எத்தனை தடவை உனக்கு கால் பண்றது நானு? அது இல்லடா, ஒரு மாதிரியா இருந்துச்சு, அதுதான்டா ஒரு மாதிரி மூஞ்சில முடிக்கிறதுக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சுடா, அதான். நீ தப்பு பண்ணியா சொல்லு, நீ தப்பு பண்ணினா எல்லாரும் மூஞ்சிலும் முடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா தான் இருக்கும். தப்பு பண்ணலன்னா உனக்கு எதுக்கிட்ட அப்படி இருக்கு? சரி விடுடா, அது போட்டோ அப்படி போட்டோன்னே அவனும் பயந்துட்டான். எப்பயும் நான் சொல்லிக்கிட்டே எல்லாம் இருக்க மாட்டேன், எனக்கு டென்ஷன் ஆயிரும் பார்த்துக்கோங்க. எல்லாரும் ஒரு ஒரு மூலையில உட்காந்து அழுது, நீ ஒரு மூலையில உட்காந்து அழுகிறா, என்னமோ இவ ஒரு மூலையில உட்காந்து அழுகிறா, அந்த மீனா போனா அந்த வேற அழுதுட்டு உட்காந்து என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? அதுதான் நானும் சொல்லிட்டேன், கொடுமையா கல்யாண வேலையை பார்க்கறதா இல்லை இவங்க அழுகிறத பார்க்கறதா? அர்ஜுன் கற்பாயிட்டான், எப்படியே போய் தொலைங்க. ஆமா அவனை மாதிரி தான் இருக்கணும், எப்படி போய் தொலைங்க. நம்ம உட்காந்து கெஞ்சிட்டே உட்காந்துருக்கோம்ல, இப்படிதான் பண்ணுவானுங்க. என்னடா என்னத்தடா என்னாடா உன்னாடான்னு இருக்க? நார்மலா இருடா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. ராஜா அதெல்லாம் நினைக்கல, தப்பாலாம் நினைக்கல. அவனுக்கு தெரியாதா நம்ம இந்த வீட்டுல இருக்கிறவங்களை பத்தி? அவன் கண்டுபிடிச்சான், அவன் எவன் போட்டானா அவனவே கண்டுபிடிச்சான், தூக்கிட்டான். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன? இந்த கல்யாணம் இருக்கனாலதான் அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கு, இல்லாட்டி நானே உடனே சேர்ந்து பொழந்து கட்டிட மாட்டோம். ஆமா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா, நானும் எதுவுமே நினைக்கல, நீ எதுவும் நினைக்காத. இங்கே இருங்க, சித்தி இங்கதான் இருக்க சொல்லியிருக்கேன், சித்தி சித்தப்பா எல்லாருமே இங்கதான் இருக்க சொல்லியிருக்கேன். நீ அன்பும் பாத்துக்கோங்க, ரகு இருக்கான், அப்புறம் மாற மாமா வருவாரு, எழில அதிக எவனாவது வருவானுங்க, இங்க கொஞ்சம் பேர் அங்க கொஞ்சம் பேரு, பாத்துக்கோங்க சரியா? ஆமாண்டா, அங்க அத்தை வீடு எங்க வீடு ரெண்டையுமே ஒரே இது மாதிரி தான் மேனேஜ் பண்றோம். அதாவது இங்க என்ன வாங்குறோமோ அங்க வாங்கிக்கிறது, தனியெல்லாம் விட்டுறது கிடையாது. ஏன்னா மாமாவுமே அங்கிட்டு வேலை விஷயமா போயிடுவாரா, அதனால நாங்க தான் எல்லாமே பாத்துக்கிறோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வந்து இங்க பாத்துக்கோங்க. அது மாதிரி தான் அங்கே பாதி அங்க பாதி, ஏன்னா 3 வீடு இருக்குல்ல அதனால. ஆனா இவங்க பேசிட்டு இருந்தாங்க, எதுக்கு நம்ம தனித்தனியா போய்கிட்டு மொத்தமா போவோம், 3 வீட்டு லிஸ்ட் வாங்கிட்டு மொத்தமா ஒரு கார் எடுத்துட்டு போய் எல்லாம் மொத்தமா போய் வாங்கி கார்ல எடுத்து போட்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. என்னன்னு தெரியல, என்னன்னு கேட்டுக்க அவங்க கிட்ட, அவங்க கூட போய் என்னன்னு பாத்துக்க. சரிடா, அதெல்லாம் நீங்க சொல்லணுமா, நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி அப்பனா போய் வேலையை பாரு, என்ன வேலை இருக்கோ அதை பார்த்து செய்யுங்க, அதை விட்டுட்டு உட்காந்து மூளைக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்காதீங்க. ராஜா சொல்லுடா. டேய் ஒன்று சொல்ல மறந்துட்டேன்டா, நான் அந்த பக்கம் நிற்கும் போதே பார்த்தேன், கையில் உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தா, போய் என்னன்னு போய் பேச அவள்கிட்ட. நான் இந்த பிரச்சனை வந்ததுலேருந்து அவள்கிட்ட பேசவே இல்லை, அதுவே நினச்சிட்டே இருப்பா, எதுவும் நான் கோச்சுக்கிட்டேன் என்ன ஒன்று. சரி போய் பேசு போ. இப்போ இப்படி பேச முடியும், எல்லாரும் வீட்டில் இருக்காங்க, ஹாலில் தான் எல்லாம் உட்காந்துருக்காங்க, நான் எப்படி பேசுறது? எங்கிட்டாவது இங்கே தனியாக தானே நிற்பா, நீ போனாலே தனியாக வந்துடுவா, போய் பேசு போ. சரி சரி போய் பேசிட்டு வரேன் நான். இந்த வாழை மரத்துக்குலாம் சொல்லியிருந்தேன்டா, வாழை மரம் நாளைக்கு பந்தல் போடுறதுக்கு வருவாங்க, அதுக்கெல்லாம் சொல்லியிருந்தேன். அவங்க நம்பர் உனக்கு சென்ட் பண்ணுறேன், அவங்கள ஃபாலோ பண்ணிக்க சரியா? சரிடா சென்ட் பண்ணி விடு. உள்ள பேசிட்டு இருந்தாங்கடா, என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, நாளைக்கு வந்து இங்கே பந்தல் போட்டுருவாங்க, அதே மாதிரி அங்கேயும் பந்தலுக்கு பூஜை போட்டுருவாங்க சரியா? அங்கே சித்தி வீட்டில் நேற்றே போட்டுட்டாங்க. அப்புறம் அதுக்கு அடுத்து வந்து ஒரு நல்ல நேரம் பார்த்து வச்சிருக்காங்க, அதுல வந்து கையலுக்கு வந்து பூ வைக்கிற ஃபங்க்ஷன் மாதிரி சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதியானம் வரைக்கும் இது நடக்குமா? ஈவினிங்க்கு மேலே என்ன நினைச்சிருக்காங்கன்னா, என்ன யோசிச்சிருக்காங்கன்னா, நலங்கு வைக்கணும். அதாவது உனக்கு இங்க நலங்கு வைப்பாங்க, அங்க வந்து சூர்யாவுக்கும் கையலுக்கும் வைப்பாங்க. அதுக்கடுத்து வந்து அங்க சித்தி வீட்டுல வந்து அர்ஜுனுக்கும் சைலஜாவுக்கும் அவங்க வீட்டுல வச்சுக்கிடுவாங்க. அதனால நாளைக்கு நிறைய வேலை இருக்குடா, அதனால எல்லாரும் ஒன்னாலாம் இருக்க முடியாது, எப்படியுமே இங்க கொஞ்சம் பேரு அங்க கொஞ்சம் பேரு அங்க கொஞ்சம் பேரு இப்படி தனித்தனியா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓ சரி சரி, அப்ப பேசிட்டாங்களா எல்லாமே? இப்ப யார் யாருக்கு என்னென்ன வேலைன்றதை பிரிச்சு கொடுத்துட்டாங்க சரியா? நாங்க அதுபடி தான் பண்ணுவோம். இப்போ வந்து இங்க 3 இடத்துலயும் ஃபங்க்ஷன் நாளைக்கு ஈவினிங் தான் இருக்கு, மார்னிங் வரைக்கும். மார்னிங்கும் அதே மாதிரி தான், இங்க பந்தக்கால் நடுவோம், அங்க பந்தக்கால் நடுவாங்க, அதே மாதிரி பாதி தான் போயிடும். அப்புறம் வந்து பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ஒன்னாயிருவாங்க. அடுத்து வந்து
நாளைக்கு நலங்கு வைக்கிறாங்களா, நலங்குக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ண சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஆனா என்னன்னா, இன்னைக்கே நாங்க எல்லாத்தையுமே வாங்கி வச்சிருவோம். ஃப்ரூட்ஸ், பூக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். பூக்கு சொல்லியாச்சு, ஃப்ரூட்ஸுக்கும் சொல்லியாச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும், அதெல்லாம் வாங்கி வச்சிருவோம். சீர் வைக்கிறது இதுக்கெல்லாம் வந்து ஆள் விட்டு ரெடி பண்ண சொல்லியிருக்கு. அதே மாதிரி சாப்பாடுக்கும் ஆள் விட்டு ரெடி பண்ண சொல்லியிருக்கு. இப்போ இந்த 2 நாளைக்கு வந்து கல்யாணத்தன்னைக்கு நம்ம மண்டபத்துக்கு போயிடுவோம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ரிசப்ஷன் அன்னைக்கு நைட்டு வந்து நைட்டும் மண்டபத்துக்கு போயிடுவோம், ஈவினிங்க்கு மேலே போயிடுவோம். இப்போ அது வரைக்கும் நம்மளுக்கு சாப்பாடு வேணும்ல, அதுக்கு வந்து இப்போ ஒரு இடத்துல எந்த இடத்துல வச்சு செய்யறதுன்னா எங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கு. ஒரு இடத்துல வச்சு எல்லாத்தையும் செஞ்சுட்டு சாப்பாடு செஞ்சு 3 இடத்துக்கும் எங்கெங்க ஆளுங்களா இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்து அவங்க கொடுத்துக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இப்போ முடிவு பண்ணியிருக்கு. இது கூட நல்ல ஐடியா தான்டா. ஒரு மொத்தமா தனித்தனியா செய்யறதுக்கு ஒரு இடத்துல ஆள் விட்டு செஞ்சுட்டோம்னா இது பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். எங்க வச்சு செய்யலாம்? அங்க செஞ்சிடலாம் மேடம், அங்க இடம் இருக்குல்லடா, அந்த பேக் சைட் கொஞ்சம் இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல வச்சு செஞ்சிடலாமா? அதான்டா எங்க செய்யறதுன்னு தெரியல, கொஞ்சம் பார்க்கணும். கொஞ்சம் பெரிய இடம் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அதான் பார்க்கணும். இங்க வச்சு செஞ்சிடலாம்டா. இங்க வச்சு எப்படி செய்யறது? இந்த பக்கம் புல்லா இருக்கு, நான் அந்த பக்கமும் புல்லா இருக்கு, அப்புறம் எப்படி செய்யறது? வேஸ்டா போயிரும்டா. இங்க இல்லடா, அங்க முன் சைடு ஒரு வீடு மாதிரி, சின்ன வீடு மாதிரி கட்டியிருக்கோம். அது எதுக்குன்னா, இங்க வேலை செய்யறாங்களே பழனியனுக்கு, அங்க அவங்களுக்காக தான் அந்த வீட்டை கட்டியிருக்கு. அவங்க தங்க வச்சுக்கலாம், அவங்க ஃபேமிலியோட இங்க வந்து தங்குவாங்க இனிமேதான். நம்ம அங்க வச்சு சாப்பாடுக்கு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிக்கலாம், சரியா? ஓ அப்படியா, சரி சரி. இது கூட நல்ல ஐடியாவா இருக்கு, இங்கே செஞ்சுக்கலாம். இங்க இருந்து 3 வீட்டுக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துக்கலாம்ல, ஈஸி தானே, இங்க பக்கம் தானே. ஆமாண்டா, இது கூட நல்ல ஐடியா தான். இவங்களும் எந்த வீட்டில் வச்சு செய்யலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் போய் சொல்லிட்டு வரேன், இங்கே வச்சு செஞ்சுக்கலாம். அவங்களுக்கு தனியாக ரூம் கொடுத்துட்டோம்னா கூட அவங்க செஞ்சுக்கிடுவாங்க சமையலுக்கு. நான் போய் சொல்லிட்டு வரேன்டா, என்ன பேசிட்டு இருந்தாங்க, போய் சொல்றேன் நானும். சரி வாங்க, நானும் வரேன், வாங்க உள்ள போய் பேசிக்கலாம் வாங்க. சரிடா. ஏதாவது வேணுமா சாமி உங்களுக்கு? அவ்வளோதேப்பா. சரிங்க சாமி. என்னங்க சாமி? சரிப்பா, நான் போயிட்டு வரேன். அப்புறம் அங்கே வேற கூப்பிட்டுருந்தாங்க, போகணும் அங்கே. சரி, அங்கேயும் மூத்த கலந்துருக்கோம், வாங்க நான் கூட வரேன், வாங்க போயிட்டு வருவோம். சரிப்பா வாங்க. ராஜா அங்கே போயிட்டு வந்துடுறேன், பார்த்துக்கோ. சரிங்க தாத்தா. நாச்சியா தெய்வம் அங்கே வரீங்களா, நம்ம போவாங்க. வேதா துளசி 2 பேரும் இங்கே பார்த்துக்கோங்க, அந்த ஆள் வேணுங்க, நம்ம இங்கே போயிட்டு வரோம். சரிங்கப்பா, போயிட்டு வாங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க மாமா, பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. மோதிர டீயை கொடுத்துருங்க எல்லாருக்கும். சாமி நீங்க டீயை கொடுக்குறீங்களா? இல்லப்பா இருக்கட்டும், வாங்க, அங்கே டைம் நேரம் வச்சு வாங்க போவோம். சரிங்க சரி வாங்க. அசோக்கு பார்த்துக்கோங்கப்பா, எல்லாரும் போயிட்டு வந்துடுவோம். சரிங்க மாமா, அங்கே நல்லபடியாக பார்த்து என்னென்னு ஏற்பாடு பண்ணிருந்தீங்க. இங்கே மித்த நாங்கள் பார்த்து போயிட்டு வந்தோம். சரிப்பா. எல்லாத்தையும் எடுத்து வச்சுருங்க, என்னன்னு பார்த்து வாங்க உள்ள போவோம். சரிங்கம்மா, அப்ப நான் போயிட்டு வரேம்மா. சரிங்க சாமி, நல்லபடியா முடிச்சுருக்கீங்க. சரிங்க சாமி, போயிட்டு வாங்க. ராசேந்திரா என்னன்னு பாருப்பா, என்னன்னு பாருங்க. சரிங்க, நான் பேசிக்கிறேன். சாமிக்கு தட்டில் வச்சு கொடுத்துருங்கப்பா. சரிப்பா, சரி வாங்க உள்ள வாங்க எல்லாரும். இங்க ஒரு தேவதை நின்று இருந்துச்சா, அதை பார்த்த மயக்கத்துல அப்படியே வந்துட்டேன். என்ன பண்றது? யாரு தேவதை? நீதாண்டி, இப்ப வேற யாரு? என்னங்க, இந்த ட்ரெஸ்ல நீங்க சூப்பரா இருக்கீங்க. அப்படியா? ஆமா. நீ இந்த ட்ரெஸ்ல அவ்வளவு அழகா இருக்கடி, சூப்பரா இருக்கு உனக்கு இந்த சாரி. சாப்பிட்டியாடி? இல்லங்க, நான் ஒன்னும் சாப்பிடல, இனிமே தான் சாப்பிடணும். டீ தான் குடிச்சேன். நீ சாப்பிட்டீங்களா? சாப்பாடு அங்க ரெடி ஆயிட்டு தான் இருக்கு. இல்ல நீ வேற எதுவும் சாப்பிட்டியான்னு கேட்டேன். இல்லங்க, நான் எதுவும் சாப்பிடல, அங்க இருந்து சாப்பாடு வரும்னு சொன்னாங்களா, இனிமே தான் சாப்பிடணும். அங்க என்ன சாப்பாடு ரெடி பண்றாங்க? டிஃபன் ஐட்டம் தாண்டி, இட்லி, வடை, அப்புறம் தோசை, அப்புறம் என்ன ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கல, கவனிக்கல. பொங்கல் பொங்கல் ரெடி பண்றாங்கடி. எனக்கு ரொம்ப பசிக்குது, வேகமா கொண்டு வர சொல்லுங்க, நான் சாப்பிடணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, அவங்க ரெடி பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல, பார்த்துட்டு கொண்டு வர சொல்றேன். பின்னாடி எங்க நடக்குது தெரியாது. உங்க அண்ணனை கூப்பிடுவோமா? சும்மா இருங்க, அவங்க பேசிட்டு போறாங்க. பாரு, அண்ணனுக்கு சப்போர்ட்டா. சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா எங்க அண்ணனுக்கு? சரி. அம்மா எல்லாரும் வந்தாங்க, ரகு மாமா அப்புறம் வசந்தி அத்தை இவங்கலாம் காணுமே. வசந்தி சித்தி வந்து வரல, என்னன்னு தெரியல. இங்க அம்மாவும் பாட்டியுமே முடியாத வர சொன்னது. ஏதோ நம்ம கல்யாணத்துக்கு கூப்பிடணுமே அப்படின்ட்டு தான் கூப்பிட்டது. அவங்களுக்கும் தெரியல நம்மளுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு. அப்புறம் ரகு வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காமா, முக்கியமான கேஸ் சீமா, அதனால வரல. அப்புறமா வரேன்னு சொல்லி ஃபோன் பண்ணான்.
நைட் ஷிஃப்டே போயிட்டான். ஏதோ முக்கியமான கேஸ் நடந்துட்டு இருக்கு போல இருக்கு, அதனால வர முடியல. வருவான், அப்புறமேல வருவான். மாணிக்கம் மாமா வரலையா? காலையிலாம் இருந்தாருமா, கம்புக்கு சந்தன ஏதாவது தரணும்ல, அப்பெல்லாம் இருந்தாரு. அப்புறம் தான் ஒரு முக்கியமான விஷயமா வெளில போயிருக்காரு. அப்பா வரைக்கும் இருந்தார். நீ பார்க்கலையா? இல்ல, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். அவர் போனதுக்கு அப்புறம் தான் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். சரிங்க. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். இங்கே யார்ட்டுமே சொல்லவே இல்லை வந்தது, யாருக்கும் தெரியாது. வெளில எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஆனால் வந்துட்டேன். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். அங்கே இருக்கேன் வீட்டில், நீ உள்ளே போ, இங்கே நிற்காத வெளியில். சரிங்க. அப்புறம் கையல், அனாவசியமாக வெளியில் வந்து நிற்காத, யாரும் இல்லாமல் நிற்காத, சரியா? பார்த்துக்க. நான் அங்கே வீட்டுக்கு போகிறேன், அங்கே வீட்டில் தான் இருப்பேன். இங்கே மோஸ்ட்லி வரமாட்டேன், அதனால தான் சொல்கிறேன், பார்த்து இருந்துக்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் என்னடா இப்படி சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காத, கொஞ்சம் சேஃப்டிக்கு தான் சொல்கிறேன். அதே மாதிரி யாரும் இல்லாமல் நீ நிற்காத. எல்லாரும் எங்கே போகிறாங்களோ நீ அங்கே போ, எல்லாரும் எங்கே இருக்காங்களோ அங்கே இரு, சரியா? இப்போ அவங்க 3 பேர்த்த கல்யாணம், அப்போ 3 பேரும் ஒரே இடத்துல ஒரே பிளேஸில் இருங்க. எல்லாரையும் கூட்டி வச்சுக்கோங்க, சரியா? சரிங்க, பார்த்துக்கிறேன். திருப்பி திருப்பி சொல்கிறேன், யாரும் இல்லாமல் நீ இருக்காத. தனியாக போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறேன்ட்டும் போகாத. பியூட்டி பார்லர்லேருந்து ஆள் வர வச்சிருக்குல, தனியாகவும் நீ யார் கூடயும் போகாத. வெளியாளுங்க யார் வந்தாலுமே அவங்க கூட போகாத. யார் கூப்பிட்டாங்க வச்சாங்கன்னு சொன்னாலுமே போகாத. கையில் எப்பயுமே மொபைல் வச்சுக்கோ. அப்புறம் கூட சோனி, அனு எல்லாருமே, மீனா, அழகி எல்லாருமே இருப்பாங்க. நான் சொல்லியிருக்கேன் அவங்ககிட்டயுமே, உங்கள் 3 பேர்த்து கூட மட்டும்தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கூட தான் இருப்பாங்க. பார்த்து சேஃப்டியாக இருந்துக்கோ. திரும்ப திரும்ப சொல்கிறேன், பார்த்து இருந்துக்க. சரிங்க, நான் பார்த்து இருந்துக்குவேன். யாராவது வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னா, நம்ம வீட்டாளுங்களே தனியாக வந்து சோனியோ இல்லை அனுவோ, ஆதிரா, அப்புறம் மீனா, அழகி, யார் வந்து தனியாக இவங்க கூப்பிட்றாங்க, அங்கே வா அங்கே வந்து கூப்பிட்டாங்க அப்படின்ட்டு யார் கூப்பிட்டாலும் நீ போகக்கூடாது, சரியா? ஏங்க இப்படிலாம் சொல்றீங்க? நான் யாரு கூப்பிட்டாங்கன்னு போறேன். நான் அப்பலாம் போக மாட்டேன். கல்யாணத்தில் சேஃப்டியாக இருக்கணும், அதுக்காக தான் சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு ரூம் வெளியிலையும் சேஃப்டியாக ஆளுங்க நிற்பாங்க. நீ அதை பார்த்து பயந்துடக்கூடாது, சரியா? யார் நிற்பாங்க அப்படின்றத நான் ஃபோட்டோ உனக்கு மொபைலில் சென்ட் பண்ணி விட்றேன். அவங்க நின்னா மட்டும் நீ பார்த்து இருந்துக்கோ. வேறு யாரும் வந்து தெரியாதவங்க நின்னாங்கன்னா உடனே எனக்கு அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணி விடு, சரியா? ஏங்க எதுவும் பிரச்சனை எதுவும் வருமா? கையல், இனி பிரச்சனை வரும் வரல அது நான் சொல்லலை, சரியா? இப்போ என்னன்னா, நீ வந்து இது வரைக்கும் நடந்த பிரச்சனைலாம் உனக்கு தெரியும்ல. என்னென்ன பிரச்சனை நடந்திருக்கு, இதுவும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு யூகம் தான். நீ அதனால கொஞ்சம் நம்ம சேஃப்டியாக இருக்க நல்லது தானே, அதுக்கு தான் சொல்கிறேன். கொஞ்சம் சேஃபாக இரு, திரும்ப திரும்ப சொல்கிறேன். அப்புறம் இனி கோவப்படுத்தி பார்க்காத. அவங்க கூப்பிட்டாங்க நான் போனேன், அவங்க கூப்பிட்டாங்க நான் போனேன், நான் தனியாக இருந்தேன், தனியாக இது பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அரைஞ்சிருவேன் பார்த்துக்கோன்னு. அப்புறம் நீ தான் என் அடி வாங்குவ பார்த்துக்கோ. இங்கே பாரு கையல், நான் விளாட்டுக்கு பேசல, சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். விளாடாத, அவ்வளோதான் சொல்லுவேன். சேஃப்டியாக இரு, அவ்வளோதான் சொல்லுவேன். சரி, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்கல, அப்ப நானு நீங்க சொல்ற மாதிரியே செய்வேன். கோவப்படாதீங்க. சொல்ற மாதிரி செஞ்சா சரிதான். அம்மா, எங்களுக்கு பியூட்டிஷியன் வர சொல்லி சொன்னீங்கல்ல, அவங்கள இங்க காணோம். நாங்களா தான் இன்னைக்கு மேக்கப் பண்ணிக்கிட்டோம். நீங்க வரலையா? நாங்க எப்பயும் பண்றவங்களையாவது வர சொல்லிருப்போம். நீங்க சேஃப்டியா இருக்கணும்க்கா யாரையும் வர சொன்னேன்னு சொல்றீங்க, அவங்க வரவே இல்ல. மார்னிங் இனிமே தாமா வருவாங்க. மார்னிங் வேணும் உனக்கு? மார்னிங் நீ சொல்லவே இல்லையே. உனக்கு பூ வைக்கிற ஃபங்க்ஷன் வைப்பாங்கல்ல, அப்போ வருவாங்க. 10 to 12 தானே. போய் ரெடியாக போ, அதுக்குள்ள வந்துருவாங்க. நீ சாப்பிட்டுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு நீ இரு, நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேன், வந்துடுவாங்க. அவங்க என் ஃப்ரெண்டு தான். சரியா? பார்த்து இருந்துக்க என்ன. ஓ, அப்ப இனிமே தான் வருவாங்களா? சரி சரி, நான் காலையிலயும் சேர்த்து வருவாங்கன்னு நினைச்சேன். காலையில் நம்ம சொல்லவே இல்லையே. இங்கே பாரு, இப்போ ஆளுங்க அவ்வளோ யாரும் இல்லை, அதனால வந்து இங்கே பேசிட்டு இருக்கேன். நீ உள்ளே போயிட்டு வெளியில வந்தேன்னு வச்சுக்கோ, அவளை கொன்றுவேன் உன்னை. திரும்ப திரும்ப சொல்லிட்டேன், தனியாக எங்கேயும் போகாத, வைக்காத. அவங்களே அதே மாதிரி சொல்லிக்க, அவ்வளோதான் உனக்கு. கரெக்டாக இருந்தா சரித்தேன். ஆமா, எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. அந்த மானிக்கிட்ட டவுட்டு கேளு, என்னன்னு. சரிடி, பரவாயில்ல, கேளு, சும்மா தான் சொன்னேன். இல்ல, இத்தனை நாள் ப்ராப்ளம் வந்துட்டே இருந்துச்சு. நம்ம கல்யாணத்தை விட்டு ஏதோ ப்ராப்ளம் வருமா? தெரியாது. பொய்யால என்ன மாதிரி டவுட் கேட்குறாப்பு? அப்படிதானே நடக்குது. ஆமா, நடக்கும். என்னடி சொன்னீங்க? ஆமா, பைத்தியக்காரின்றது நிரூபிச்சுட்டே இருக்கப்பா.
இப்படி நின்று பேசிட்டே இருக்கலாமா கொஞ்ச நேரம்? ம் சரி. பொய்யல போடி உள்ள நின்று பேசிட்டே இருக்கலாம். ஏங்க உள்ள போங்க. போக மாட்டேன். மறுவாதியே உள்ள போலன்னு கத்தி கூப்பிட்டுருவேன் எல்லாத்தையும். என்ன கூப்பிடுங்க பார்க்கலாம். நீங்க சொன்னா நாங்க பயந்துருமா? மாமா இப்போ எதுக்கு அவங்கள கூப்பிடுறீங்க? கிளம்பிட்டேன் போதுமா? பைத்தியக்காரி. ஓய் சூர்யா, டேய் சூர்யா, இங்க என்னடா பண்ற? ஓ என்னையவே இப்பதான் பாக்குறீங்களா சாரு? சரி உள்ள போங்க. இங்கே நின்று இருந்தா சூர்யா ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டேன் உள்ள போ. யாரும் தனியா நிக்காதீங்க, உள்ள போங்க. சூர்யா உள்ள கூட்டு போ சூர்யா எல்லாரையும். சரிடா வா உள்ள வாடா. எதுக்கு வெளியே நிக்கிற? இல்லடா இருக்கட்டும் அந்த கிளம்புறேன். இல்ல இங்க கையில் நின்று இருந்தல்லா தான் பேசிட்டு இருந்தேன். சரி நீங்க கிளம்புங்க உள்ள போங்க. நானும் இந்த கிளம்புறேன் வீட்டுக்கு போறேன். சூர்யா அப்புறம் கவின் சந்தோஷ் எல்லாரும் இங்க வர சொல்றியா அங்க சாப்பாடு கொடுத்து விடுறதுக்கு? வருவாங்கடா. டீ குடிச்சிட்டு வரேன். நாங்க டீ குடிச்சிட்டு வருவாங்க. நீ போ அவங்க வருவாங்க. சரிடா நான் போயிட்டு வரேன். அவங்கள வர சொல்லு. சரியா நான் போயிட்டு வரேன்டா. அர்ஜுன் போயிட்டு வரேன். சரிடா. சரிடா போயிட்டு வா. சரி வாடா அர்ஜுனு. ஷைலு வா உள்ள போலாம். ஆனந்தி வாமா உள்ள போலாம் வாங்க. அண்ணி நீங்க நாளைக்கு சாரி கட்டுறீங்க வேற சாரி இல்லாட்டி நான் கோச்சுக்கிறேன். நாங்களும் சாரி கட்ட மாட்டோம் நாளைக்கு. ஆமா அண்ணி நானும் சொல்லிட்டேன். நீங்க கட்டினாதான் நானும் சாரி கட்டுவேன் இல்லாட்டி நானும் கட்ட மாட்டேன். ஐயா ஏன் இப்படி 2 பேரும் சந்தோஷமா கட்டுங்க. நான் எனக்கு இப்படிதான் பிடிச்சிருக்கு இருக்கேன். நீங்க கட்டிக்கோங்க. சொன்னா கேட்கணும். நீங்க திருப்பி நாங்க சொல்றது கேட்கலன்னா நாங்க பேச மாட்டோம். ஏக்கா அது சொல்றாங்களேக்கா, ஏக்கா இப்படி பண்ற? ஐயா நீயுமாடா? ஆமாக்கா நானும் அப்படித்தான் தம்பி அப்படி. நீ சொன்ன கேட்டுதான் ஆகணும் பாத்துக்கோ. நீங்க சண்டை போடுறத பார்த்தா ஏதோ சின்ன பிள்ளைங்க சண்டை போட்ட மாதிரில இருக்கு. ஆமா சுக்கு நானும் அதை நினைச்சு சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுட்டு கிடக்குது பாரு. எனக்கு கோவம் தாண்டி வருது இதுங்கெல்லாம் பேசி சிரிக்கும் போது. எல்லாமே உன் மகனால வந்ததுடி. அவனால தான் இப்போ இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம் இணையவே சொல்லுங்க. நான் தான் அப்போவே சொன்னேன்ல உங்கள்கிட்ட அந்த ரோஹின்ட்டையும் என்ன சொன்னேன், இதெல்லாம் பண்ண வேணாம். அவனை பற்றி தெரியாது உங்களுக்கு. இப்போ உட்கார வச்சியால வந்து இனி என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அமைதியாக உட்காருங்க. எக்கோ அம்மா 2 பேரும் அமைதியாக இருங்க. இப்படியே பேசி சத்தம் போட்டு காட்டி கொடுத்துடாதீங்க. அவ்வளோதே அந்த ராஜா பையன் எதுவும் வந்தான்னு வச்சுக்கோங்க நம்மளை அவ்வளோதே உண்டுல நாக்கி விட்டுருங்க. அமைதியாக இருங்க 2 பேரும். ஆமாம்மா இப்போ சாம இரி. இப்போ நம்ம ஏதாவது பண்ணணும் அவ்வளோதே நம்மளை உண்டுல நாக்கி விட்டுருவியா. அவன் என்ன வார்த்தை வந்தியா நீங்கள் பார்த்தீங்களா பார்க்கலையா? அவன் சொன்னால் செய்யாமல் இருக்கவே மாட்டியா. இப்போ சாம இருங்க. என்ன ரெடி பண்ணிட்டாங்களா பண்ணலையான்னு தெரியலையே. இருங்க நீ நான் கூட பார்த்துட்டு வரேன். இல்லைம்மா நீ உட்காரு. உனக்கு கால் வலிக்கும்ல நான் போய் பார்த்துட்டு வரேன். 2 பேரும் போய் பார்க்க வேணாம். நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்க எல்லாம் இங்க உட்காந்து பேசிட்டு இருங்க ஜாலியா. சரி பாசக்கு பார்த்துட்டு வா. நான் ரெடி ஆயிடுச்சுன்னா வந்து உங்களை கூப்பிடுறேன். அப்படியே எல்லாமே ஏறிடுவாங்க. அப்படி கிறங்கி விழுந்துருவோம் போலயே. பொண்டாட்டி இவ்வளோ அழகா இருக்கா. டேய் நீ மனசாட்சி நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கடா. பக்கத்துல எல்லாம் இருக்காங்க பார்த்து பேசு. சரி விடுடா இதெல்லாம் சகஜம்தான்டா. என்னடா காத்தெல்லாம் வருது வாயில. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? என் மருமவ எப்பயுமே அழகு தேவல் தான். அழகி உனக்கு சுத்தி போறண்டி. சரி பூ வைக்கணும்னா இப்ப யாரு கூப்பிட்டு செய்யறது? பூ வைக்க யாரு கூப்பிட்டு செய்யறது சொல்லுங்க. சும்மா உட்காந்துருக்கீங்க. இப்ப தங்கச்சி முறைக்கு பூ வைக்கணும். மாலை போட்டு ஒன்று எல்லாம் செய்யணும்ல. யாரு கூப்பிட்டு செய்யறது நீங்களே சொல்லுங்கப்பா. அசோக்கு சொல்லுப்பா. பாலா சொல்லுப்பா. மாமா சொல்லுங்க மாமா. யாரு கூப்பிட்டு மாமா செய்யறது? என்ன மாமா செய்யறது? ராஜாவுக்கு தங்கச்சினா நீலா இனியா முல்லை இவங்கெல்லாம் குட்டி பிள்ளைங்க. பெரிய பிள்ளைங்கன்னு பார்த்தா ஆதிரா சைலஜா 2 பேர் தான் இருக்காங்க. இவங்க 2 பேர்த்தையும் பண்ண சொல்லுவோம் அண்ணி. சரிப்பா சரி பண்ண சொல்லுவோம். எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு தான் செய்வாங்க. சி வாயை மூட்டிட்டு இருமா. யாராவது கேட்டாங்கன்னா ஏதாவது சொல்ல போறாங்க. அமைதியா இரு. ராஜாவும் இங்கே தான் நிற்கிறான். அமைதியா இருங்க. சைலஜாவையும் ஆதிராவையும் கூப்பிட்டு வச்சு பண்ணுங்கம்மா. 2 பேர் தானே தங்கச்சி. அவன் 2 பேர்த்தையும் வச்சு நலங்கு பண்ணுங்கம்மா. சரி அத்தை. மாலை பூவெல்லாம் எடுத்து வச்சோம்னா தட்டி அதை எடுத்துட்டு வாங்க. இந்தா நான் போறேன். நீ எடுத்துட்டு வரேன். கையில எதுக்குமா நின்றுட்டே இருக்க? உட்காரு. எங்கம்மா பூ தட்டு மாலை தட்டுலாம் எடுத்துட்டு வரலையா? அண்ணி பிள்ளைங்க எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க. நீ ஆதிராவும் சைலஜாவும். சரிம்மா. நீ ராஜாவையும் உட்கார சொல்லுன்னு. ராஜா நீ ஒரு சேரை போட்டு உட்காருப்பா. அஸ்வின் அவனுக்கு ஒரு சேர் இருந்தா எடுத்துட்டு வாப்பா. போப்பா பற்றி ஒன்றா உட்கார வச்சு கூட பண்ணலாம்ல. ராஜா உட்காரு. அஸ்வின் சேர் இருந்தா எடுத்துட்டு வா. இந்த எடுத்துட்டு வரேன். கையல் என்னடி இவ்வளோ அழகா இருக்க? சும்மா கிண்டல் பண்ணாதீங்க.
மா ஷைலு இங்க வாமா. இந்த பிள்ளைகளை இன்னும் காணோம் பாரு. ஏமா அப்படியே தட்டிலே வச்சு எடுத்துட்டு வர வேண்டியதானே? சரி விடுங்க, போடுறது தானே. ஒரு மாலையை சைலுஜா நீ கையிலுக்கு போட்டு விடு, இன்னொரு மாலையை சூர்யா வந்து ராஜாவுக்கு போட்டு விடட்டும். ஏ வாடா சூர்யா, முன்னாடி வா. போட்டு விடுங்கம்மா டக்குன்னு. போடு சைலுஜா, சூர்யா போடுப்பா. கையல் சொல்லுங்க நீ. கையிலு மாலை போடுமா. சரிங்க அத்தை. அச்சம்மா ஹாய் வசந்தி, என்ன பண்ணிட்டு இருக்க? யார் எது கண்டுக்காதீங்க, நீங்க போடுமா ஷைலு. இவ எதுக்கு அழுகிறா? ஐயா இது என்ன பெரிய சின்னத்த சூர்யா எல்லாம் அழுகுறாங்க. சூர்யா என்னடா? ஒண்ணும் இல்லடா, நீ பாருங்க. அம்மா ஆதிரா பூவை வச்சுடுமா. சரிங்க பையம்மா. ஏய் குட்டிமா அழுகாதடி. ஆதிரா பின் நல்லா போட்டு குத்தி விடு. சரிக்கா. ஏன் அழுகாதடி? அத்தை நீங்களும் அழுகிறத பார்த்து தான் அழுகிறா. அழுகாதீங்க அத்தை. ராணி அத்தை, லட்சுமி அத்தை, ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? அழுகாதீங்க. சூர்யா மாமா அழுகாதீங்க, நீங்களும் அழுகிறத பார்த்தா அழுகிறா. அண்ணி அழுகாதீங்க, நீ அழுகாதீங்க. ராணி அண்ணி, லட்சுமி அண்ணி அழுகாதீங்க. எல்லாமே நல்லபடியாக நடந்துருச்சுல, அழுகாதீங்க. ஏமா நீயே சொல்லிட்டு கண்ணு கலங்குற? அழுகாதம்மா. டேய் சந்தோஷ் கவினு போட்டோஸ் எடுங்கடா. சரி வாங்க எல்லாத்துக்கும் போய் சாப்பாடு வைப்போம். ஆமா அண்ணி வாங்க சாப்பாடு வைப்போம். போய் வாங்க வாங்க, இங்க என்ன அழுதுட்டே இருப்பீங்க? வாங்க வாங்க. ராணி லட்சுமி அண்ணி நீங்களும் வாங்க. வாங்க அண்ணி போகலாம். டேய் மச்சான் எதுக்குடா அழுகிற? நீ அழுகிறத பார்த்தா கையில அழுதுட்டு இருக்கா. வா நம்ம போவோம். நீ இருந்தேன்னா அவள் அழுதுகிட்டே தான் இருப்பா. வா போலாம். ஷைலு நீ போய் ஆனந்தி கூட இருப்போ. சரிண்ணே. அஸ்வினு சொல்டா. வா போய் சாப்பாடு எடுத்து போ. வா சரி வா போவோம். போட்டோகிராஃபர் எங்க காணோம்? ஏய் இன்னொரு வரைக்கும் வீடியோ எடுத்துட்டு தான் இருந்தாரு, இப்பதான் அங்க போனாரு. ஓ சரி சரி. ஷைலு நீ மேல போய் இருப்போ. சரிண்ணே. டேய் அழுகிறத நீ பாட்டுடா. ஏய் சூர்யா நீ அழுகிறத பார்த்தா இவ்வளவு அழுதுட்டு இருக்கா. என்ன நினைச்சிருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும்? இலிடா நல்லா இலி. சரி என்ன செய்யுது, அன்னை பஸ் தான் முக்கியமா போச்சு. சரி விடு விடு, பேசுறாமா அவனே பேசு. ஆனந்தி என்ன பண்றான்னு பாப்போம். இங்க பாரு, ஒண்ணு நீ அழுதுட்டு அங்கிட்டு போ, இல்ல அவள்கிட்ட 2 வார்த்தை பேசிட்டு வா. இப்படியே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நீ அழுதுட்டு அவளை அழுதுட்டு போ, அவள்கிட்ட பேசி உறங்கி போகாது. கனவில் கூட காவல் செய்யும் கடமை மறவாது. உலகமே இவளென இவன் வாழும் அழகை பாரடா. மகள் என வளர்க்கிறான் இவன் உயரம் குறைந்தாடா. சரிடா அழுகாத, அழுகாம போ. சரிடா பாத்துக்க. சரிடா ராஜா இங்க இருங்க, நான் என்னன்னு பாத்துட்டு வரேன். பாத்துக்க அவளை. சரிடா. ஓய் ஏண்டி அழுகுற? அழுகத முதல்ல நிப்பாட்டுடி. எல்லாரும் வேலையை பக்கம் போயிட்டாங்களே, நீ அழுகி நிப்பாட்டு. இல்லன்னு வச்சுக்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அழுகல இருந்து தரத்தரியா வலிஞ்சுட்டே இருக்கு கண்ணுல இருந்து. முதல்ல அழுகதான் நிப்பாட்டுடி. அம்மு அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. செம்மையா இருக்கு. ஆமாடி உண்மையதான் சொல்றேன். இப்படியே வரியா நம்ம வீட்டுக்கு போலாமா? இன்னைக்கெல்லாம் உன்னை விடுறாப்புல இல்லப்பா. பாரு ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே உன்னை தூக்கிட்டு போயிடுவேன். ஆமா நீ பைத்தியம் தான். உன் மேல பைத்தியம். பசிக்குதா? அப்படியாங்க? காலையில சாப்பிடவே சாப்பிடு சொன்னாலே சாப்பிட மாட்டேன். பிரியாணி ஸ்மெல் வரும்னு மேடம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி குட்டிமா, உன்னை எதுக்குடா நான் கிண்டல் பண்ண போறேன்? ஓஹோ மேடம் நடிக்கிறீங்க, கல்யாணம் ஆக போகுதுன்னா பத்து தலையில படம் பார்த்திருக்கியா? கமல் கே சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கமல் படம்.
அந்த படத்துல சிம்ரன் தலையில தொங்குது. அதுல பார்க்கணும். ஓ அப்பெல்லாம் தொங்குட்ட நான் பார்த்துக்கிட்டேன். அடிச்சிச்சு அப்புறம் சொல்லிக்கிட்டு தான் இருக்க நீயும். பைத்தியம் மாதிரி உளறாது. அங்க பாருங்க பாட்டி வராங்க. வாங்க பாட்டி. பாட்டி நல்லா இருக்குமா, 2 பேத்துக்கு ஜோடி போட்டோம். தேங்க்ஸ் பாட்டி. சரிம்மா, 2 பேர் சாப்பிடணும் நீங்கள்? எல்லாருமே சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டுட்டு இருக்காங்கப்பா. நம்ம பக்கம் பக்கத்தில் கொஞ்சம் பேர் கூப்பிட்டோம்ல, எல்லாம் வந்திருக்காங்கல்ல, சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டாளுங்களும் சாப்பிட்டுட்டே இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. நீங்களும் சாப்பிடுங்க, போருங்க, இந்த சொல்கிறேன். இல்லை பாட்டி, எல்லாம் சாப்பிட்டு முடிக்கட்டும். இல்லைப்பா, நேரம் ஆயிரும். இப்போ நீங்கள் சாப்பிட்ருங்க, இப்போ மணி 2 ஆகுது. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்குங்க. சாயங்காலம் இந்த நலங்கு வேறு இருக்குல்லப்பா, அதுக்குதே சொல்கிறேன். சரிங்க பாட்டி. எங்கே ஒருத்தியும் காணோம். வளரு வரா. வாமா வளரு, இங்கே வாமா. சொல்லுங்க அத்தை. அம்மா நேரம் ஆச்சுலம்மா, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. சாயங்காலம் நலங்கு ஃபங்க்ஷன் வேறு இருக்குது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கட்டும் பிள்ளைங்க. சூர்யா, அர்ஜுனு, சைலஜா, ஆனந்தி எல்லாம் சாப்பிட்டாங்களா 4 பேரும்? சாப்பிட்டாங்க அத்தை பிள்ளைங்க. ஆனால் ராஜாவின் கையிலேருந்து என்ன செய்யறது இல்லை. அங்கே கூட்டத்துக்குள்ள உட்கார வைக்க முடியாது, கூட்டமும் குறைய மாட்டேங்குது. நானும் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆமாம், வெளியிலலாம் வேணாம், நீங்கள் ரூமில் வச்சு கொடுத்துருங்க தனியாக 2 பேத்துக்கும். சரிங்க அத்தை. சூர்யாவையும் அர்ஜுனையும் எந்த வேலையும் செய்வேன் சொல்லி அவங்க பந்தி வச்சிருக்காங்க. அவங்கள அப்போதே நான் விரட்டி விட்டு திருப்பி அங்கே வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. 2 பேர்த்தையும் போக சொல்லு, போய் சத்தனா ரெஸ்ட் எடுக்க சொல்லு. ஆனந்தி சைலஜாவையும் போக சொல்லு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லு. சாயங்காலம் நலங்கு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதே மாதிரி பிள்ளைங்களுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லு. சுற்றி நானும் விரட்டி விட்டுக்கிட்டே இருக்கேன், போவே மாட்டாங்க. இதை பண்ணுறேன் அதை பண்ணி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ராஜேந்திர தம்பி கூட கோவப்பட்டுருச்சு, போறீங்களா இல்லையாடா அப்படின்ட்டு. அப்போ ஏதாவது வேலையை வெயிட்டு தூக்கிட்டு கிடக்கான். அது சொல்லி ராஜேந்திர தம்பியை திட்டி விட்டுருச்சு. நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போங்க 2 பேரும் அப்படின்ட்டு. அவன் அதான் பார்த்தேன், கோவப்பட்டு கிடச்சான். எதுக்குடா கோவப்படுறேன்னு கேட்டு, வெயிட்டு தூக்கிட்டு இருக்காங்கம்மா கல்யாண நேரத்தில் அப்படின்ட்டு. அப்புறம் விரட்டி விட்டா திருப்பி சுற்றி அங்கேயே வந்து நின்றுட்டு கிடந்தாங்க. அதை இப்போ வந்துட்டு சொல்கிறேன், இப்போ விரட்டி விட்டு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வரட்டும். சைலஜாவையும் ஆனந்தியும் போக சொல்லு, அவங்களும் ரெஸ்ட் எடுக்க சொல்லு. அப்புறம் டயர்ட் ஆயிருங்க பிள்ளைங்க, நைட் வரைக்கும் உட்காந்தே இருக்கணும். ஏதாவது செய்யணும், மெகந்தி வேற வைக்கணும். ஆனந்திக்கும் சைலஜாவுக்கும் கையிலுக்கு எல்லாரும் வேத்தி வச்சுட்டு கிடப்பாங்க. தூக்கமே இருக்காது, போய் தூங்க சொல்லு. அந்த கவின் சந்தோஷத்தை சொல்லி சாப்பாடு எடுத்துட்டு வைக்க சொல்கிறேன். ராஜா கையில் 2 பேர் ரூமுக்கு போங்க. சரிம்மா போங்க. எப்பா ராஜா கையில் வாங்க, ரூமுக்கு போவோம், நான் கூப்பிட்டு போகிறேன். வாங்க உட்காந்து சாப்பிட்டுக்கோங்க. ஏன் பாட்டி, நாங்கள் இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிறோம். இல்லைம்மா, இப்போ மாலையும் கழுத்துமா உட்காந்துருக்கீங்களே, அது ஒரு மாதிரி கண்ணு போடும். எல்லாரும் உங்களையே தான் பார்ப்பாங்க, அதுக்கு தான் சொல்கிறேன். வாங்க ரூமில் உட்காந்து சாப்பிடுங்க. சரிங்க பாட்டி. சரி வாங்க போவோம். ஏன் நீ இன்னைக்கு எத்தனை மணிக்கு நலங்கு வைக்கிறது? நலங்கு வச்சுட்டு மண்டபத்துக்கு வர போகணும். 7:45 9 மணி வரைக்கும் இருக்குது நல்ல நேரம். அப்போதான் நலங்கு பண்ணணும். அத்தை, அப்பனா மண்டபத்துக்கு போக லேட் ஆகும். ஆமாம், அப்போ கொஞ்சம் வெள்ளனே பண்ணா தானே. இல்லனே பண்ணலாம். பண்ணா பிள்ளைங்களுக்கு ரெஸ்ட் வேணாமா? கொஞ்ச நேரம் இருந்தா இப்போய் வேலை பார்த்துட்டு கிடக்குங்க பிள்ளைங்க, அதுங்களுக்கு ரெஸ்ட் வேணாமா? நல்ல நேரமும் இருக்கணும்ல, அப்போ இருந்தால் தானே பண்ண முடியும் வெள்ளனே. அத்தை, அப்போ ஒன்று பண்ணுவோமா? பேசாம பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு 5 மணிக்கு மண்டபத்துக்கு போயிடுவோம் நம்ம. 5 மணிக்கெல்லாம் போயிட்டு நலங்கு வைக்க வேணாமாடா? ஆமாப்பா, நலங்கு வைக்கணும்ல பிள்ளைங்களுக்கு. நலங்கு வைக்கணும், மெகந்திக்கு வேற சொல்லியிருக்குங்க பிள்ளைங்க, மருதாணி வைக்கணும்னு சொல்லி. ஆமா சுக்கு, எல்லாமே பண்ணணும்ல, அதுக்குள்ள எப்படி போறது? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, நேரா நான் மண்டபத்துக்கு கிளம்பி போயிடுவோம். அங்க போயிட்டு நம்ம 6 பிள்ளைங்களுமே மொத்தமா வச்சிருவோம் நலுங்க. என்ன சொல்றீங்க? எதுக்கு தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கிட்டு பிள்ளைங்கள மொத்தமா வச்சு விட்டுருவோம் நம்ம நலுங்க. அடே, கல்யாணத்துக்கு முன்னாடி மொத்தமாவாடா நலங்கு வைக்கிறது? மொத்தமானா ஃபர்ஸ்ட் பொம்பளை பிள்ளைங்களுக்கு வச்சு விட்டுருவோம், அடுத்து ஆம்பளை பிள்ளைங்களுக்கு வச்சு விட்டுருவோம். அது 7:45 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் இருக்குல்ல நம்மளுக்கு நேரம். இதுவும் நல்ல யோசனையா தானே இருக்கு. ஆமா, இப்படி கூட பண்ணலாம். 9 மணி வரைக்கும் நேரம் இருக்குல்ல நம்மளுக்கு. அப்ப பிள்ளைங்கள கிளம்ப சொல்லுவோம். மண்டபத்துக்கு போறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருச்சிங்களா பிள்ளைங்க? நம்ம அதுக்குள்ள முடிவு பண்றோம். நாச்சியா, நேத்தே நான் எல்லாத்தையுமே சொன்னது தானே, உங்கள்கிட்டையுமே சொன்னேன்ல, எல்லாத்தையுமே நேத்தே எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு என்ன ஆரம்பனாலும் நம்ம கிளம்புற மாதிரி இருக்கும், நாளைக்கெல்லாம் ஃப்ரீயே இருக்காது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல நேத்தேவோ. நீங்கள் சொன்ன மாதிரி நேரமே இல்லாமல் போச்சு. அங்கே மூத்த காலு, இங்கே மூத்த காலு. இப்போ பூ வைக்கிற ஃபங்க்ஷன், மதியான சாப்பாடு, இனி கொஞ்ச நேரம் இருக்கு, 5 மணி ஆயிரும். அப்படி கிளம்ப வேண்டியது. நம்ம அண்ணி எப்பயுமே புத்திசாலிதே, எல்லாத்தையுமே கணிச்சிருவாங்க. அவங்க சொல்றதுமே கரெக்டாக இருக்கும். அவங்க சொல்றதுபடி நம்ம செஞ்சாலே வாழ்க்கை நல்ல முறையில் போகும். அதை சொல்லு நாச்சியா. நாச்சியா, என்னாச்சுமா? என்னாச்சுக்கா சொல்லு. ஏன் ஒரு மாதிரியா இருக்க சோமா? என்னாச்சு நாச்சியா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன நாச்சியா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? எல்லாரும் கேக்குறாங்களே, சொல்லு. இப்ப அண்ணே இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கே, அதை நினைச்சாதே வருத்தமா இருக்கு. நம்ம வீட்டில் இவ்வளோ நல்ல காரியம் நடக்கும் போது, நல்ல சந்தோஷமான விஷயம் நடக்கும் போது அண்ணே இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கே. எது அன்னை நடக்கணும்னு நினைச்சிச்சோ அது இப்போ ஒன்றுன்னா நடக்குது. ஆனால் ஆசைப்பட்ட அன்னை இப்போ சந்தோஷப்பட முடியாம இருக்கு. அது நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏக்கா, நீ அழுகாதுக்கா. நீ அழுகிற பாக்குற சக்திலாம் எனக்கு கிடையாதுக்கா. அதனாலதான் இந்த வீட்டு பக்கமே நாங்கள வராம இருந்தோம். நீ அழுகாது. உன் கண்ணுல இருந்து கண்ணீரை பாக்குற சக்தி எங்களுக்கு கிடையாது.
அக்கா நீ அழுதுகிட்டு இப்ப எல்லாம் இருக்கிறதுக்கு அக்கா நாங்களும் இப்படி பாக்குறதுக்கு அக்கா இருக்கோம். அழுகாதீங்க, யாரும் அழுகாதீங்க. வீட்டுல நல்ல காரியம் நடந்துகிட்டு இருக்குல்ல, அழுகாதீங்க. மாமா ஆசைப்பட்ட மாதிரியே இப்ப நடந்துகிட்டு இருக்குல்ல, அப்புறம் என்ன? எவ்வளவு கஷ்டப்பட்டதாலும் மாமா ஆசைப்பட்ட விஷயத்த கஷ்டப்பட்டு செஞ்சாச்சு ஒரு வழியா. உனக்கு முக்கால் கடல் தாண்டிட்டோம், கடல் தானே இருக்கு. யாரும் அழுகாதீங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக தானே நானும் இவ்வளோ பொறுமையாக இருக்கேன். அப்பா, அம்மா, அப்புறம் அத்தை, 3 பேருக்கு இந்த குடும்பம் எப்படியெல்லாம் வளரணும்னு ஆசைப்பட்டாங்க, இருந்து பார்க்கணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டாங்க. அவங்க ஆசைப்பட்ட விஷயங்கள், அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் இப்ப நம்ம ஒவ்வொன்றாவே பண்ணிக்கிட்டு தானே இருக்கோம். அப்புறம் எதுக்கு அழுகாத. மாமாக்கு சரி பண்ணிடல எப்படினாலும். இவ்வளோ நாள் ஒருத்தவங்க ஒரு டாக்டரே வந்துக்கிட்டு இருந்தாங்க இதுக்குன்னே பார்க்குறதுக்கு. என்னமோ அந்த டாக்டரை வந்து இவன் ரகு பையனே வேணான்னு சொல்லி கேன்சல் பண்ணி விட்டு இப்போ இவன் தான் பார்க்குறான் ரகு பையன். அது என்ன ஏதுன்னே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ரகுவும் வந்து சொல்ல மாட்டேங்கிறான். அத்தை நான் சரி பண்ணி உங்கள் கையில் கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு அப்படின்ட்டு இருக்காங்க. சரி பார்ப்போம். இவ்வளோ நாள் இப்போ என்னதே பண்ணாங்கன்னு தெரியல. அது ஒரு மர்மமாகவே இருக்குது நம்ம வீட்டில். ஏக்கா இப்பதானே பிள்ளைங்க தலையெடுக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இப்பதான் அதுங்களுக்கு ஒண்ணுன்னா புரியுது. அதுங்களாவே புரிஞ்சு அதுங்களாவே போட்டும். அப்புறம் என்ன செய்யறது, விடு. நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆமாப்பா, அது இந்த பிள்ளைங்க இந்த ரகு, அப்புறம் ராஜா, அந்த சூர்யா, அர்ஜுனு, அப்புறம் எவன் இந்த கவின், சந்தோஷ், அஸ்வின், இவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. என்னதே பேசுகிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஏதோ விஷயத்த மறைக்கிறாங்க நம்மக்கிட்ட இருந்து. அப்புறம் அவருக்கு வேற ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு தெரியல. நானும் விசாரிச்சு பார்த்துட்டேன். அதுக்கு இந்த ரகு பை சொல்கிறான், இல்லை பாட்டி சரி பண்ணிடலாம் தாத்தாவுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு போகிறாங்க. சரி என்னதே பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஆரம்பத்தில் ரவுட்டையும் சொல்லியிருக்கலாம்ல, காமிச்சிருக்கலாம்ல. இப்போ தானேப்பா ஒரு 3 வருஷமா இந்த மாதிரி தானே, 2 வருஷமா 3 வருஷமா தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரகு பையா ஹாஸ்பிட்டல் கட்டி. இவருக்கு இவ்வளோ நாள் ஆகி போச்சு இதாகி. அந்த டாக்டர் தான் இப்போ பார்த்துக்கிட்டே இருந்தார். இப்போ சரியாயிரும், நாளைக்கு சரியாயிரும், அப்போ சரியாயிரும் அப்படியே தானே சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நம்மளும் அதை வெளியில் காமிக்கல, ரகுட்டையும் காமிக்கல. அவனும் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டானா, சொல் கட்டுறது அப்படி இப்படின்னு போயிட்டானா. நம்மளும் அதை கேட்கணும்னு தோணல. அப்படியே விட்டாச்சு. இவர் பார்க்குறாருல, இதுக்குன்னு ஒரு டாக்டர் வராருல அப்படின்னு விட்டாச்சு. சரி அழுகாதீங்க நிப்பாட்டுங்க. பிள்ளைங்க பார்த்துச்சுன்னா அவ்வளோதான், அதுங்களை உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருங்க. அழுகாதீங்க, நிப்பாட்டுங்க. வாங்க என்னன்னு போய் பார்ப்போம். பிள்ளைங்க என்ன செய்யுது? ராஜாவும் கையில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என்ன செய்யுதுங்கன்னு தெரியல. வாங்க நீ உள்ளே போய் பார்ப்போம்மா என்ன செய்யுதுங்கன்னு. வேணாம்மா, சாப்பிடட்டும் பிள்ளைங்க. தனியாக சாப்பிடணும்னு நினைக்குங்க. நம்ம அதை விட்டுருவோம். நம்ம கீழே வேலை இருந்தால் போய் பார்ப்போம். வாங்க என்ன செய்கிறாங்கன்ட்டு. ஆமாம், இந்த சாப்பாடு வேலை வேலை முடிஞ்சா என்னன்னு தெரியல, என்ன செய்யுதுங்கன்னு தெரியல. கொஞ்ச நேரம் சாப்பிட்டேன், பிள்ளைங்களாம் சாப்பிட்டுச்சுங்களா. கவின், சந்தோஷ், அஸ்வினி இவங்க சாப்பிடாமே கிடந்தாங்க. என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. வாடி தெய்வானை போய் பார்த்துட்டு வருவோம். இதுங்க நம்ம மிரட்டிட்டே இருக்காட்டி சாப்பிடவே சாப்பிடாதுங்க. வாங்க வேலையை பார்த்துக்கிட்டு ஒன்றும் செய்யாதுங்க. வாங்க எல்லாத்தையும் மிரட்டி சாப்பிட வைப்போம். சரிக்கா, வா போவோம். ஓய் என்னடி அங்கிட்டு திரும்பி உட்காந்துருக்க? சும்மா இருங்க, யாராவது வந்துருவாங்க. ஓ அப்படியா, சரி. யாரும் வரமாட்டாங்க. அதெல்லாம் யார் வர போறாங்க? ஓய் குட்டிமா, ஏன் ஊட்டி விடுடி, நீ சாப்பிட்டுக்கிட்டே இருக்க? ஆமா, ஊட்டி விடுறாங்க, பேசாம சாப்பிடுங்க. ஓய் அப்புறம் எதுக்கு நீங்க தனியா நான் சாப்பிட வந்தேன்? நீ ஊட்டி விடணும் சாப்பிட வந்தேன், மறுபடியும் ஊட்டி விட்டு சொல்லிட்டு. அதெல்லாம் முடியாது. ஆமா, இன்ன வரைக்கும் அங்க திரும்பி இருந்த, இப்ப இங்க திரும்பி தலைக்கு கீழே குஞ்சு போட்டிருக்க. எதுக்கு இப்படி இருக்க? அதெல்லாம் வெக்கம், உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது, நீங்க சொல்லி கொடு பார்க்கலாம். அடிச்சிருவேன் உங்களை. சாப்பிடுங்க பேசாம. நீ ஊட்டி விடுவேன்னு வந்து பார்த்தா நீ ஊட்டி விட மாட்டேற. சரி, நம்ம ஊட்டி விட காலை செட் பண்ணிட வேண்டியதான். அப்பா இன்னொரு வரைக்கும் வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட உட்கார்ந்த மாதிரியே ஒரு ஃபீலிங். இப்பதான் கையில 10 மணிக்கே இருக்கு. என்ன சொன்னீங்க? ஊட்டி விடுறதுக்கு ஆள் செட் பண்ணுவீங்களா? யாரை செட் பண்ணுவீங்க? ஏய் அதெல்லாம் இல்லடி, என் மச்சான்ஸ் இருக்காங்க, என் குழந்தையாஸ் இருக்காங்க, அவங்கள ரெடி பண்றேன்னு சொன்னேடி. வேற யாரை ரெடி பண்ண முடியும் சொல்லு? நீ இருக்கும் போது, எனக்கு தேவதையே என் கையில இருக்கும் போது வேற யாரும் ரெடி பண்ண முடியும்? அதெல்லாம் சும்மா சும்மா சொன்னேன். நாளைக்கு கல்யாணம் டி, சரிடி. இன்னும் உருன்னு வைக்காத, மறுவாதையே சிரிச்சிரு, கடுப்பாயிடுவேன் பண்ணு. நான் சும்மா விளாட்டுக்கு தான் சொன்னேன். பார்த்து மொல்லமா காலத்து சொல்லிக்கிற போகுது. கையல்மா கையல். ஆமா, எங்க ரகு மாமாவை காணோம்? கால மூத்த கால் உண்டதுக்கு காணோம், இப்பயும் காணோம். இப்ப வந்துருவாங்கன்னு சொன்னீங்க. அதான் உடன்பிறப்பு தேன்மணி வந்துட்டாலாம். வந்துட்டு ரகுக்கும் இவளுக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு போல. இவ என்ன செஞ்சு போட்டா, உள்ள வச்சு பூட்டி விட்டா போல. அதுல பழனி அண்ணன் வேற போய் திறந்து உடன் போயிருக்காரு. அவரையும் உள்ள வச்சு சாமி ரூம்குள்ள வச்சு பூட்டி விட்டுருக்கா. அப்புறம் ஒரு வழியா அந்த சைடு கவினா சந்தோஷம் எவனா போயிருப்பாங்க. உள்ள போனவங்க அவனுக்குள்ள இது சாமி ரூம் இதாக தானே இருக்கும்.
லைட்டாக ஹோலாக தானே இருக்கும் அங்கே பார்த்துட்டு கூப்பிடவுமே ஏன் இப்படி உள்ள இருக்கீங்கன்னு கேட்டோடனே இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு போல. அப்புறம் ரகுவை திறந்து விட்டுருக்காங்க போல அஸ்வினு கவின்னு. ஓ அப்படியா, ஏன் இப்படி பண்ணாங்க? இங்க வரல அவங்க? அங்கே பாட்டி வீட்டுக்கு போயிருக்கா. ரகு வந்து இங்கே நம்ம வீட்டில் தான் இருந்திருக்கான். இங்கே தான் பிரச்சனை பண்ணி விட்டு அவன்ட்டு உள்ள வச்சு பூட்டி விட்டா போல. அவன் கோவத்தில் கத்திட்டு இருக்கான். இப்போ கிளம்பி வருவான். அப்போ கொஞ்ச நேரத்தில் வரேன்னா வந்துருவா. இப்படி கொஞ்ச நேரத்தில் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துருவான். அண்ணன் அந்த வந்துட்டான் பாரு. ஏ உள்ள வாடா ரகு வா. சரிண்ணே இந்த வரேன். எங்க ரகு மாமா? வரேன். நீ என்னடா செம கூலா இருக்க போல. சும்மா கடுப்பேத்தாதனே. நீ தான் இப்போதைக்கு கூலா இருக்க, நான் கூலா இல்ல. சரி விடுடா, அவதான் எப்படின்னு தெரியும். அவட்ட எதுக்கு போய் மல்லு கட்டுற நீ? ஃபர்ஸ்ட் சும்மா சும்மா வந்த உடனே என்கிட்ட மல்லு கட்டிக்கிட்டு இருக்கா. அப்ப எனக்கு கோவம் வருமா வராதா? எதுக்குடா அவன் மல்லு கட்டுனீங்க? இப்ப நீ விடு, நான் மைண்ட் ஃப்ரீயா இருக்கேன் இப்பதான் கொஞ்ச நேரம். நீ விட்டு அப்புறமா நான் சொல்றேன் உங்ககிட்ட. சாப்பிட்டியாடா? கையில என்ன கிளாஸ்? இல்லனே இன்னும் சாப்பிடல. பாட்டி ஜூஸ் கொடுத்தாங்க, சரி குடிச்சிட்டு இருந்தேன். என்ன ரகுமச்சான் நல்லா ஜில்லுன்னு இருக்கீங்களே. என்ன ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தா நீ நக்கலா தெரியுதோ? இல்லடா, கையில கிளாஸ் வச்சிருக்கியா, ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கியா, அதான் சில்லுன்னு இருக்கேன்னு கேட்டேன். ரைட்டு, உனக்கு தெரிஞ்சிருச்சு. அதே நீ இப்படி ஓட்டுற நல்லா தெரிஞ்சிருச்சு. என்னடா இது காலங்காலமா நடக்குது? உன் உடன்பிறப்பு உடையவே குறி வச்சு செய்யறாளே, அது என்னன்னு கேக்குறேன். என்ன கதைன்னு கேக்குறேன். நீ வேற ஏமாமா, நீ அதை வேற கேக்குற. அவ என்கிட்ட மல்லு கட்டுறதே ஒரு வேலையா வச்சிருக்கா, ஒரு பொழப்பா வச்சிருக்கா. ஊர்ல இருந்து வந்து சரி இங்க ஃபங்க்ஷன் நடக்குது, அங்க வருவோம், வந்து சாப்பிடுவோம், எதுவுமே இல்ல. வந்த உடனே என்கிட்ட மல்லு கட்டியாச்சு. அப்பதான் அவளுக்கு அந்த நாளே நல்ல திருப்தியா ஓடும் போல. சரி விடுடா, அவதான் அப்படி தெரியும்ல. நீ எதுக்கு அவட்ட போய் மல்லு கட்டுற? சும்மா நொய்யின்னு பேசிக்கிட்டே இருந்தா மனுஷனுக்கு எரிச்ச வருமா வராதா? நானே இப்பதான் நேத்து ஈவினிங்ல இருந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து இன்னைக்கு காலையில நான் மூத்த கால் உண்டும் போது கூட என்னால வர முடியல. அங்க மீட்டிங் வேற ஹாஸ்பிட்டல்ல, அதெல்லாம் முடிச்சுட்டு நானே 10 மணிக்கு மேலதான் நான் வந்தேனே. வந்தாலே உள்ள இருக்கவன உள்ளத்துக்கு போட்டு அடைச்சு வச்சா சண்டை போட்டு விட்டு. நீ எனக்காக ஒரு போனை போட்டுக்கலாம்ல. நான் போன் இருந்தா நானே அப்பயே போன் பண்ணிருக்க மாட்டேனா? இப்ப மணி எத்தனை பாரு, இப்ப 2 மணி ஆகுது, இன்னாருந்தே வந்திருக்கேன். போன் இல்ல, அதையும் தூக்கி எரிஞ்சு விட்டுட்டு போயிட்டா. சாப்பிடலாம், நீ இந்த எடுத்து வைக்கிறேன். இல்ல மாமா, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறேன், கொஞ்சம் கூட்டம் குறையட்டும். நீ அங்கேயும் வர வேணாண்டா, நீ இங்கேயே உட்காந்து சாப்பிடு. 2 பேரும் சாப்பிடுறாங்களா, இங்கேயே உட்காந்து சாப்பிடு. டேபிள் எடுத்து போடுறேன், டேபிள் எடுத்து போட்டு எடுத்து வைக்கிறேன், இங்கேயே சாப்பிடு. ஆமாண்டா உட்காந்து சாப்பிடு. இல்ல நியூ கப்பிள்ஸ் அவங்க பேசிக்கிட்டே சாப்பிடுவாங்க, அதனால பார்த்தேன். மாமா நீ சொன்னோன்னே தங்கச்சிக்கு ரிக்கவர் வந்துருச்சு. நீ ஏன்டா இந்த நேம் பண்ற? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, சாப்பிடுறா உட்காந்து. நீங்க கூட போங்க மாமா, நான் இங்கே தான் எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். இருடா, நான் எடுத்து வைக்கிறேன், இருடா. ராஜா கையில் உங்களுக்கு எது வேணுமா? எனக்கு போதும்டா. அண்ணே எனக்கு போதும்ண்ணே, சாப்பிட முடியாது. ஏன் நீ வச்சுட்டே உட்காந்துருக்க சாப்பாடை எடுத்து சாப்பிடு. என்ன ராஜா ஊட்டிலாம் விடலையோ? அண்ணே சும்மா இரு. அப்ப ஏற்கனவே கேட்டுதான் போலயே. அவதான்டா கொடுக்க மாட்டா உன் தங்கச்சி. எல்லாம் ஊட்டி விடக்கூடாதான். கையால் கையால் எடுத்து ஊட்டி விடு. ஆமா, நம்மள இருக்கோம்ல, இப்ப வெக்கமா இருக்கும்ல. மாமா நீங்களே என்ன ஓட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ என்னடா நடக்குது? நீ என்னடா அவளை அண்ணிங்கிற, அவ என்னடா உன்னை மாமாங்கிறா? என்னடா நடக்குதுங்க? உன்னோட சின்ன பொண்ணு தானடா, பேர் சொல்லி கூப்பிட வேண்டியதானே, எதுக்கு அண்ணியன்னு கூப்பிடுற? என்னதே இருந்தாலும் அண்ணன் ஒய்ஃப், அப்ப மரியாதை கொடுக்கணும்ல, அதுக்காக மாமா. இதெல்லாம் முடியாது. எங்க அண்ணன் ஒய்ஃப நான் அண்ணின்னு தான் கூப்பிடுவேன். நீங்க என்ன ரகுனே கூப்பிடுங்க, பரவாயில்ல. என்னங்கடா இது? ஒரு படத்துல சொல்லுவாங்க, எது பெருசுன்னு 2 பேரும் அடிச்சு காட்டுங்கிற மாதிரி 2 பேரும் மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு கிடங்க. எப்படியும் அண்ணி நீங்க இனிமேல ரகுன் தான் கூப்பிடணும், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இது என்னோட ஆர்டர். அதெல்லாம் முடியாது. அதை எப்படி நான் கூப்பிட முடியும்? நான் உங்களோட சின்ன பொண்ணு தானே. பரவாயில்ல, நீங்க ரகுனே கூப்பிடுங்க, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உங்களுக்கு என்ன அண்ணின்னு கூப்பிடணும்? அண்ணின்னு கூப்பிடுங்க, அண்ணன் மாமன்னு கூப்பிடுவேன். ஏய், நீங்க முதல்ல 2 பேரும் சாப்பிடுங்க. நீ எனக்கு ஃபர்ஸ்ட் ஊட்டி விடு, அதுக்கப்புறம் சண்டே கண்டினியூ பண்ணு. கையல் அவன் தான் கேட்கல, ஊட்டி விடு. எதுக்கு இப்படி பண்ற? சரி ஊட்டி விடு. இரு, நான் போட்டோ எடுத்துக்கிறேன். சூர்யா நீ கொஞ்சம் அந்த பக்கம் போய் நின்னுடு, அப்பதான் கரெக்டா இருக்கும். இப்போ ஓகேவா? ஓகே மாமா. அடுத்து ராஜா நீ ஊட்டு. தம்பியே ஊட்டிட்டா, நீ வெக்கப்பட்டு ஊட்டுறா. அதெல்லாம் வெக்கப்பட மாட்டேங்க அதுக்கெல்லாம். அடே சரி ஊட்டி விடு ராஜா, ஊட்டி விடுவா. கையல் என்னடா பண்ற? நாங்களா இருக்கும்டா. அது இல்லடா, ஒரு இல்ல. என்ன பண்றீங்க? நம்முடல் ரெண்டும் உயிரொன்றில் வாழ்ந்தால் என்ன? போதும், கையெடுங்க.
என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க என் தங்கச்சிய அப்படிதானடா அவட சொன்னேன். ஏன் அம்மா இதுல அதுக்கு தானே வெளில போய் சாப்பிடுறேன்னு. என்ன அங்க பாருங்க முதல்ல. அம்மா பேசுறதுல அவன் காதுலயே விடுறதே இல்ல. ஏதோ உலகத்துல இருக்கான். அடே ராஜா, என்னதாண்டா உன் பிரச்சனை? எதுக்குடா கத்திக்கிட்டே இருக்க? நீ ஊட்டி மட்டும் தானே சொன்னேன். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ ரகு மாமா வேற சீக்கிரங்க. சும்மாவே இருக்க மாட்டீங்க. நான் ஒண்ணும் செய்யலடா. அங்க ஒட்டிட்டு இருந்துச்சு ஊட்டி விட்டது, அதனால தொடச்சு விட்டேன். என்னடா நீங்க இப்படி பண்றீங்க? சரி சரி, என்னனாலும் பண்ணு. நான் அண்ணன், அதனால கிளம்பிடுறேன். என்னால இதுக்கு மேல இங்க இருக்க முடியல. ஐயோ நீ பண்ணதுல ஒரு ஓட்டமா ஓடிட்டாரு. என்ன போன வேகத்துல ரிட்டர்ன் வந்துட்ட? இல்ல, ஒரு விஷயம் சொல்லணும், அதான் வந்தேன். சாயங்காலம் 5 மணிக்கு மண்டபத்துக்கு போலான்னு பிளான் பண்ணிருக்காங்க. அங்க போயிருவோமா? அப்ப நலங்கு நலங்கு வைக்கிறாங்கடா. 7:15 மேலதான் நல்ல நேரமா. அதுக்கப்புறம் மண்டபத்துக்கு போக முடியாது அப்படின்ட்டு நேரம் அங்கேயே போய் நலங்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓ சரி சரி. எத்தனை மணி கிளம்பணுமா? 5 மணி கிளம்பணுமாடா. கையல் நீ பேக் பண்ணிக்கலுமா? நான் எல்லாமே எடுத்து வச்சிட்டேனே. சரி, எதை எடுத்து வைக்கலன்னா இப்ப பார்த்து எடுத்து வச்சிரு. அங்க போயிட்டு அது ரிட்டர்ன் வர முடியாது, அதனால பார்த்து எடுத்து வச்சுக்க. சரிண்ணே. ராஜா நீ எடுத்து வச்சிட்டியா? பேக் பண்ணிட்டியா? ரகு நீ எடுத்து வச்சிட்டியா? நான் எடுத்து வச்சிட்டேன்டா. நான் எடுத்தே வைக்கலடா. நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். நான் எடுத்து வச்சிட்டேன்டா. உனக்கு பேக் பண்ணி தான்டா வச்சிருக்கேன். என் பேக்கு கூட தான் வச்சிருக்கேன். என் ரூம்ல தான் இருக்கு. போகும்போது அப்படியே எடுத்துட்டு போய்க்கலாம். சரிண்ணே, அப்பனா எடுத்துட்டு போய்க்கலாம். நீ ஒரு தடவை போய் செக் பண்ணிக்கோடா. என் ரூம்ல தான் இருக்கு பேக்கு. நீ ஒரு தடவை போய் எடுத்து செக் பண்ணிக்கோ, எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. தேவைப்பட்டதா எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கோ. என்ன, நான் எடுத்து வச்சிட்டேன் மோஸ்ட்லி. சரிண்ணே. சரி, சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. இப்போ 2 தானே ஆகுது. ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 4 மணிக்கு போல கிளம்ப ஆரம்பிச்சிங்கன்னா 5 மணிக்கெல்லாம் கிளம்பிடலாம் இங்கேருந்து. கரெக்டாக 5 மணிக்கு போகணுமோ? இல்லடா, அந்த தானே 6 மணி ஆயிரும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7:15 தான் நல்ல நேரமா, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே போய் என்ன முன்னாடி ரெடி பண்ண சொல்லியாச்சு நலங்கு வைக்கிறதுக்கு, அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சரி மாமா.